பத்திரிகையாளர் சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், விவரங்கள். பத்திரிகையாளர்களுக்கான மருத்துவ காப்பீடு, வீட்டு மனை மற்றும் ஓய்வூதிய உயர்வு ஆகிய பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய கோரிக்கையை ஏற்கக்கூடிய வகையில பத்திரிகையாளர்கள் தற்போது பெற்றுவரக்கூடிய ஓய்வூதியம் மாதம் 12,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயாகவும், குடும்ப ஓய்வூதியம் 6,000 ரூபாயிலிருந்து 7,500 ரூபாயும் உயர்த்தி வழங்கப்படும் என அந்த உத்தரவை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். அதே போல அங்கீகார அடையாள அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். தொடர்ந்து சென்னை பத்திரிகையாளர்கள் குடியிருக்க வீடு அல்லது வீடு கட்ட நிலம் ஒதுக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்பாக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வீட்டு மனைகள் வழங்க ஏற்பாடு செய்யவும், இதற்கு பத்திரிகையாளர்கள் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் துவக்கி நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். அந்த அடிப்படையில் எஞ்சிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய சங்கத்தினுடைய ஏனைய கோரிக்கைகள் குறித்து விரைவில் பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். நந்தா, நன்றி அபினேஷ், விவரங்களுக்கு.